ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கார்த்திக். இது கார்த்திக்ஸ் இன்வெஸ்டிங் சேனல். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்மளுடைய வீக்லி போர்ட்ஃபோலியோ அனாலிசிஸ் தான் பண்ண போகிறோம். ஸோ நம்ம போர்ட்ஃபோலியோ பொறுத்த வரைக்கும் பெரிய ஷிஃப்ட்டோ சேஞ்சோ எதுவுமே இல்லை. ஸோ ஆஸ் டிஸ்கஸ்ட் ஏர்லியர் மார்க்கெட் ரொம்ப அக்ரெசிவாக மேலே போயிருக்கு அண்ட் இட்ஸ் ஸ்லைட் புல் பேக் மாதிரி கொடுத்துருக்கு, அவ்வளோதான். அண்ட் பர்சனலி நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா, ஐ ஸ்டில் பிலீவ் தெர் இஸ் லிட்டில் பிட் மோர் டவுன் சைட் பொட்டன்ஷியல் இருக்குது. ஸோ ஆஸ் ஆஃப் நவ் நம்ம ஆஸ் வி ஆர் டாக்கிங் நிஃப்டி பார்த்தீங்கன்னா இட்ஸ் அரௌண்ட் 23,500 க்ளோஸ் ஆயிருக்கு. பட் இது மேலே போகலாமான்னா டெஃபினட்டாக சான்சஸ் இருக்குது. பட் என்னுடைய பர்சனல் கட் ஃபீலிங் என்ன அப்படின்னா, அட்லீஸ்ட் இதுக்கு முன்னாடி ஃபார்ம் ஆகிருக்கிற கேப்ஸ் எதையாவது ஃபில் பண்ணும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். எய்தர் 23,400 இல்லை லெட்ஸ் சே 22,900 இந்த லெவல்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் நம்ம ஆல்ரெடி பேசின மாதிரி I still firmly believe 20,000 is very much possible. So, now I'm not still ruling out that 20,000 நிஃப்டி போகும் அப்படின்ற ப்ராபபிலிட்டி இன்னும் ஓப்பனாக தான் இருக்குது. ஸோ நான் அதுக்கேற்ற மாதிரி தான் நான் என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பண்ணுவேன். அண்ட் லாங் டேர்ம் டவுன் சைட் டார்கெட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15,000 கூட ஐ எம் ஸ்டில் ஓப்பன் தான். ஐம் நாட் ரூலிங் அவுட் கம்ப்ளீட்லி நிஃப்டி 15,000 போகாது அப்படின்னு. பட் அட் த சேம் டைம் ஒரு பெரிய ரேலி கொடுத்துட்டு அண்ட் தென் இட் கேன் கம் டவுன். ஸோ மார்க்கெட் நம்ம யாருமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் ஈவன் லாஸ்ட் வீடியோஸை நம்ம பார்த்தீங்கன்னா ஐ டென்ட் இன்வெஸ்ட் கம்ப்ளீட்லி. நம்ம ஒரு 22,100 லெவல்ஸில் ரஃப்லி இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம் அண்ட் மந்த் எண்ட் ஆஃப் ஃபெப்ரவரி போல். ஸோ அங்கேருந்து இட் ஹஸ் ரேலிட் அப் டு 1,200 1,300 பாயிண்ட்ஸ். பட் ஐ எம் நாட் டூ கன்வின்ஸ்ட் வித் த மொமெண்டம் ஃபேக்ட். இவ்வளோ ஃபாஸ்ட்டாக மொமெண்டம் மூவ் ஆகிறதுக்கு I don't see any valid reasons. Let's say the government has reduced the long-term capital gains or the short-term capital gains or இல்லை வேறு ஏதாவது பெனிஃபிட்ஸோ அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா தென் மேக்ரோ லெவலில் the market is subject to move. பட் அந்த மாதிரி ஆஸ்பெக்ட்ஸ் எதுவும் இல்லாத பட்சத்தில் ஜஸ்ட் இந்த பெரிய ரேலி இந்த 1,200 பாயிண்ட்ஸ் ரேலின்றது இட்ஸ் நாட் ஜஸ்டிஃபையபிள். அண்ட் ஆஸ் ஐ எக்ஸ்பிளைன் ப்ரீவியஸ் வீடியோ இட் குட் பி ஷார்ட் கவரிங் கூட இருக்கலாம். பட் மூவிங் ஃபார்வர்ட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது எப்படின்னா, ஐம் எக்ஸ்பெக்டிங் சம்வேர் அரௌண்ட் அட்லீஸ்ட் ஒரு 22,900 லெவல்ஸ் வந்துட்டு ஐ கேன் அகெயின் ரேலி அப் ஆர் ஈவன் 22,500 இந்த ரெண்டு லெவல்ஸையும் நான் கீ லெவல்ஸாக வச்சுக்கிட்டு அந்த லெவல் வரும் பட்சத்தில் அட் தட் பாயிண்ட் இன் டைம் வி கேன் டிசைட். என்ன இந்த ஃபுல் ரேலியுமே ஏப்ரல் 2 ஃபிசில் அவுட் ஆனாலும் ஆகலாம். இஃப் ட்ரம்ப் சொன்ன மாதிரி ரெசிப்ரோக்கல் டேக்ஸ் இம்ப்ளை ஆச்சு அப்படின்னா தெர் வில் பி அ பிக் செட்பேக் ஃபார் ஐடி இண்டெக்ஸ், ஃபார்மா எல்லாத்தையுமே ஒரு பெரிய செட்பேக்ஸ் இருக்கும். ஸோ வி ஹாவ் டு வெயிட் அண்ட் வாட்ச் தான். பட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஏர்லியராக நம்ம இந்த ஃபெப் டைமில் பார்க்கும்போது மார்க்கெட் வாஸ் அட் கன்சிடரபிள் டிஸ்கவுண்ட். லெட்ஸே இப்போ அந்த லெவல்ஸ் போகும் பட்சத்தில் அண்ட் ஈவெண்ட்ஸ் எல்லாமே ஓவர் அப்படின்ற போது டு சம் எக்ஸ்டென்ட் நமக்கு ஒரு கிளாரிட்டி வரும். ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் வி கேன் இன்வெஸ்ட். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் ஒரு கிளாரிட்டி இல்லாமல் தான் இருக்குது. ஏன்னா இந்த 1,000 பாயிண்ட்ஸ் ரேலிக்கும் ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கிடையாது. அட் த சேம் டைம் இப்போ ஒரு அன்சர்டன் ஈவெண்ட் ஃபோர்ஸிங்கில் இருக்குது. ஸோ அதனால் வி கான்ட் ரூல் தட் அவுட். சாட்டர்டே, சண்டே அண்ட் மண்டே markets will be closed. So for these certain reasons, I don't want to invest now. We can wait and watch. ஏன்னா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் தான் பண்ணுறோமே தவிர்த்து we are not more into trading. So I hope you would have bought at that level of the Feb end போல் what we bought. I think somewhere around 22,200 லெவல்ஸில் நீங்களே ஏதாவது சின்ன குவான்டிட்டிஸ் ஏதாவது வாங்கியிருப்பீங்கன்னு ஐ பிலீவ். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் we can just sit back and moreover நம்மளுடைய இன்வெஸ்ட் பண்ண எல்லா இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸுமே மோராலஸ் பாசிட்டிவாக தான் இருக்குது. இஸ் நத்திங் டு கம்ப்ளைன் அபவுட் இட். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஐ எம் எக்ஸ்பெக்டிங் சம்வேர் அரௌண்ட் 22,900 to 22,500 இந்த லெவல்ஸ் வரும் பட்சத்தில் ஐ கேன் திங்க் ஆஃப் இன்வெஸ்டிங் சம் அமௌண்ட். இப்போ கூட பண்ணலாம். ஈவன் தோ மார்க்கெட் பெருசாக மூவ் ஆனாலும் ஐ எம் லுக்கிங் சம்வேர் அரௌண்ட் 25,700 லெவல்ஸ் டு பி அ குட் செட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். ஏன்னா அதுவுமே சேம் ரீசன் தான். ஒரு கேப் டவுன் ஃபார்ம் ஆகி அண்ட் தென் அதுலேருந்து தான் ஃபுல்லாக ஃபாலோ ஆயிருக்கு. ஸோ
there could be a chance அந்த கேப் ஃபில் பண்றதுக்கு கூட மார்க்கெட் மேல போயிட்டு and then it might fizzle out. And I also follow certain GAN dates. ஸோ அது பிரகாரம் நான் பார்க்கும்போது I'm expecting somewhere around May end போல there's a big event. So it's too early to say now, but I'm expecting some major events to happen in the month of May. May end போல or say between May and June I can expect. I think that could be a turning point. Turning point na bottom ல இருந்து தான் turning point ன்னு இல்ல. It could be a top ல இருந்து reversal ஆவும் இருக்கலாம். So we just have to wait and watch. So already நான் சொல்லிட்டேன். So even though if it goes upside na 25,800 levels would be a good level to uh, exit my positions. I might think or consider exiting some of my positions. And at the same time, if it comes to 22,500 levels varum பட்சத்துல I can think of buying some more quantities. So இது pertaining to Nifty. நான் சொல்றது எல்லாமே medium and long term tactics தான். ஸோ இது it won't be useful for an intraday player இல்லை monthly contracts எடுத்து ப்ளே பண்ணுறவங்களுக்கு இது may not be suitable. At the same time இது buy or sell ரெக்கமெண்டேஷனும் கிடையாது. ஸோ அதனால நான் 16,000 சொல்கிறதுனால நாளைக்கே இது 16,000 போயிடுமோ இல்லை I'm having an upside target of let's say 25,700 25,800 நாளைக்கே அது போகும்னு உத்தரவாதம் கிடையாது. I'm expecting these levels. ஸோ என்னோட லாங் டேர்ம் நிஃப்டி டார்கெட் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அரௌண்ட் 30,000. பட் ஐ டோன்ட் நோ வெதர் மார்க்கெட் 16,000 வந்துட்டு அதுக்கப்புறம் 30,000 போகுமா இல்லை ஃபஸ்ட்டு 30,000 டார்கெட்டை ரீச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 16,000 வருமானது ஐ ஹாவ் நோ க்ளூ. அண்ட் மோர் ஓவர் மார்க்கெட் இஸ் ஆல்சோ இட்ஸ் அ ப்ராபபிலிட்டி கேம் தான். நம்ம பொறுத்த வரைக்கும் வி ஹாவ் டு பிளேஸ் அவர் செல்ஃப் இன் அ ஸ்ட்ராட்டஜிக்கல் பொசிஷன். ஸோ நம்ம எந்தெந்த டிப் கிடைக்கும் போது நம்ம இண்டெக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறோம். ஸோ தட் வே வி ஹாவ் அ ஸ்லைட் ஹெட்ஜ் அவ்வளோதான். ஸோ இந்த மந்த்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர் ஐவ் இன்வெஸ்டட் மை மனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ எம் நாட் இன்வெஸ்ட் இன் எனி ஆஃப் தி இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ். அட் த சேம் டைம் இந்த 5,000 rupees ஐ டோன்ட் வாண்ட் டு கீப் இன் மை பேங்க் அக்கௌண்ட். ஸோ ரேதர் இந்த மாதிரி ஷார்ட் டேர்முக்கு யூ வாண்ட் ஹோல்ட் யுவர் மணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதர் யூ கேன் பார்க் இன் ட்ரெஷரி பில்ஸ், அதாவது டி பில்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அது 90 days 180 days 360 days அந்த மாதிரி ட்ரெஷரி பில்ஸ் இருக்குது. அது உங்களுக்கு எப்படி வாங்கணும்னு தெரியலன்னா ப்ளீஸ் லெட் மீ நோ இந்த கமெண்ட் செக்ஷன். நான் ஒரு டீட்டெயில் வீடியோ போடுறேன். அப்படி இல்லாத பட்சத்தில் லெட்ஸே நான் இப்போ இந்த 5,000 நான் இந்த மாதம் மட்டும் வச்சுருக்கேன் அண்ட் நெக்ஸ்ட் மந்த் ஐ வாண்ட் டு லிக்விடேட் இட் அண்ட் தென் இன்வெஸ்ட் இன் சம் இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா தேர் இஸ் சம்திங் கால்ட் அஸ் லிக்விட் ஃபண்ட்ஸ். ஸோ பேசிக்கலி லிக்விட் ஃபண்ட்ஸ்னால் எதில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்கன்னா தே இன்வெஸ்ட் இன் ஷார்ட் டேர்ம் மணி மார்க்கெட்ஸில் தான். ஸோ உங்களுக்கு ஒரு ட்ரெஷரி பில்ஸாக இருக்கட்டும் இல்லை கமர்ஷியல் பேப்பர்ஸாக இருக்கட்டும் இந்த மாதிரி வெரி லோ ரிஸ்க் ஹை லிக்விட் ஃபண்ட்ஸில் தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அண்ட் இவங்களுடைய ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா தி மேட்ச் டு யுவர் ஸ்லைட்லி பெட்டர் தென் யுவர் சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஆர் ஸ்லைட்லி பார்ட் யுவர் எஃப்டி. இதுலேயுமே எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னீங்கன்னா ப்ளீஸ் லெட் மீ நோ இந்த கமெண்ட் செக்ஷன். நான் எதில் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்றதையும் நான் சொல்கிறேன். ஸோ இதெல்லாம் ப்ரீஃப் எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐ எம் நாட் பார்ட் ஆஃப் எனி ஆஃப் த லிக்விட் ஃபண்ட்ஸ் ஃபார் டைம் பீயிங். ஏன்னா ஐ எம் எக்ஸ்பெக்டிங் ஆன் த செகண்ட் when he comes up with something, if Trump says anything which affects the market அப்படின்னா அது if it's a decent fall or let's say even in the levels நான் சொன்ன மாதிரி லெவல்ஸ் வரும் பட்சத்தில் I might even consider investing that 5,000 at that point in time. ஸோ இதுதான் என்னோடைய ஸ்ட்ராட்டஜி. So I'm just holding for like 3-4 daysக்கு ஹோல்ட் பண்ணி பார்ப்பேன் and let's see how Indian market reacts to it. And as an investor we are looking at it as only as an opportunity. ஏன்னா as I said again and again நான் emphasize பண்ணுறது ஒன்றே ஒன்று தான், index is relatively safer when compared to direct stocks. So in fact I would strongly recommend anyone and everyone to invest in index funds rather than direct stocks. And even actively managed mutual funds விடவும் index funds will be better. And அதுதான் இந்த யூடியூப் சேனலில் ஐ வாண்ட் டு எம்ஃபசைஸ் அண்ட் ஐ எம் ரீஎம்ஃபசைசிங் இட். ஏன்னா இந்த லாங்கர் ரன் நம்ம சிப் மூலிமா வி கேன் டெஃபினெட்லி பில்ட் வெல்த். அதுக்கான ப்ராபபிலிட்டி நிறையா இருக்குது. பட் அதை எப்படி ஸ்மார்ட்டாக கையாளுறோன்றதுல மட்டும்தான் இருக்கும். வி நீட் டு ஹேவ் 2 things, லிட்டில் பிட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த மார்க்கெட் அண்ட் டிசிப்ளின். இது ரெண்டும் இருந்துச்சுன்னா டெஃபினெட்லி வி கேன் மேக் அ பிக் கார்பஸ் இன் த மார்க்கெட். ஸோ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். If you like this video, please like பண்ணுங்க.
உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ப்ளீஸ் டூ கன்சிடர் சப்ஸ்கிரைபிங். தேங்க்யூ.